பத்து 10 நாள், இராப்பத்து 10 நாள், கடைசியாக இயற்பா ஒரு நாள் என்று இவை அனைத்தும் சேர்த்து 21 நாட்கள். திருவரங்கத்தில் பெரிய திருநாள் என்பது உலகத்தாரையே ஈர்க்கக்கூடிய திருநாள். அந்த பெரிய திருநாளுடைய 11வது நாள் திருவிழாதான் வைகுண்ட ஏகாதசி பெருவிழா. மார்கழி மாதத்திய வளர்பிறையின் ஏகாதசி வைகுண்ட ஏகாதசியாக கொண்டாடப்படுகிறது. தனுர்மாசம்னு சொல்றோம், சாப்ப மாசம்னு சொல்லுவார்கள். மாதங்களிலேயே நான் மார்கழி மாதமாக இருக்கிறேன் என்று கண்ணனே கீதையில் கூறுகிறார். மாசானாம் மார்கசீருஷோகம்னு சொல்லியிருக்கார். அவ்வளவு உயர்ந்த மாசம், ஹேமந்த ருத்துவின் முதல் மாசம், ஆண்டாளுடைய திருப்பாவையாலேயே பெருமை பெற்ற மாசம். இந்த மாசத்திய சுக்ல பட்சத்தின் ஏகாதசி தான் வைகுண்ட ஏகாதசின்னு கொண்டாடப்படுகிறது. அந்த வைகுண்ட ஏகாதசி பெருவிழாதான் பெரிய திருநாள். அது மொத்தம் 21 திருநாட்கள். நாம் வைகுண்ட ஏகாதசி என்று சொல்லி ஓடி ஓடி தரிசிக்கிறோம். ஆனா அது ஒரு நாள் மட்டுமல்ல, ஏகாதசி ஒரு நாள். ஆனால் அந்த ஏகாதசியை தனக்குள்ளே அடக்கி கொண்டிருக்கிற பெரிய திருநாள்ங்கிறது 21 நாள் உற்சவம். அதில் வைகுண்ட ஏகாதசி மிகச் சிறப்பான உற்சவம். ஏன் எல்லா கோவிலிலும் தான் வைகுண்ட ஏகாதசி நடக்கிறது? திருவரங்கத்துக்குத்தான் சிறப்பான நாள். இது தொடங்கப்பட்டதே இங்குதான். ஓம் துவாதசி திதி ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி. ஓம் காலஸ்வரூபாய வித்மஹே காலாதீதாய தீமஹி தன்னோ காலயோக ஸ்ரீ லக்ஷ்மி கணபதி பிரச்சோதயாத். ஓம் ஓம் ஸ்ரீ குருவே சரணம். ஓம் ஸ்ரீ வாத்யார் மகாராஜ் கி ஜெய். ஸ்ரீ அங்காளி அந்தாதியில 7ஆம் பாடல். யோக நிலை எய்த முக்கண்ணியே முனிவரும் தேவரும் மூவரும் இக்கண்ணியாய் தோன்றி இங்கு முத்தொழில் செய்திட்டு தன்னிலவாய் தன் பக்தியினை பரப்பியே பலரிடம் விண்ணில் அமுதாய் 7ஆம் படியில் வீற்றிருப்பவளே. ஓம் ஸ்ரீ வல்லப மகாகணபதி போற்றி. ஓம் ஸ்ரீ சர்வசக்தி ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி தேவி போற்றி. ஓம் ஸ்ரீ அனுராதா கிரமண சரஸ்வதி தேவி போற்றி. ஓம் ஸ்ரீ காலபைரவ தேவாயே போற்றி. ஓம் ஸ்ரீ எல்லாம் வல்ல சாக்த பரபிரம்மா சர்க்குரு ஸ்ரீ வெங்கட்ராம சித்தரே போற்றி போற்றி. பக்திக்கு ஓடிவரும் சக்தியே போற்றி. நதஜன சுலபாய நமோ நமக. பிரதிபன்முக்கிய ராகாந்த திதிமண்டல பூஜிதா. இறையடியார்களுக்கு ஒரு அன்பான வேண்டுகோள். இன்றைய வளர்ப்பிறை ஏகாதசி மற்றும் துவாதசி திதிநித்யா தேவியராகிய ஸ்ரீ விஜயா மற்றும் ஸ்ரீ சர்வமங்கலா திதிநித்யா தேவியரை வழிபட்டு இல்லங்களிலும் ஆலயங்களிலும் தீபங்களை ஏற்றும் பொழுது யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ விஜயா திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக
என்று கூறி இன்று காலை 7:11 மணி வரையிலும் அதன்பின் யாதேவி சர்வ பூதேஷு ஸ்ரீ சர்வமங்களா திதிநித்யா தேவி ரூபேண சம்ஸ்திதா நமஸ்தஸ்யை 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 நமோ நமக என்று கூறி தீபங்களை ஏற்றி வழிபடுதல் மிகவும் விசேஷமானதாகும். இன்றைய கிரகச்சார கோல்சார பஞ்சாங்க படனம். சோபகிருது வருடம், தக்ஷணாயனம், ஹேமந்த ருது, தனுர்மாதம் என்கின்ற மார்கழி மாதம், வளர்பிறை என்கின்ற சுக்லபக்ஷம், திதி ஏகாதசி திதி இன்று காலை 7:11 மணி வரை, அதன்பின் துவாதசி திதி, கிழமை சனிக்கிழமை, யோகம் சிவநாம யோகம் இன்று காலை 9:08 மணி வரை, அதன்பின் சித்தநாம யோகம், கரணம் பத்திரை நாம கரணம் இன்று காலை 7:11 மணி வரை, அதன்பின் பவநாம கரணம் இன்று மாலை 6:45 மணி வரை, அதன்பின் பாலவநாம கரணம். நட்சத்திரம் பரணி நட்சத்திரம் இன்று இரவு 9:19 மணி வரை, அதன்பின் கிருத்திகை நட்சத்திரம். தமிழ் மார்கழி மாதம் 8ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு, ஆங்கிலம் டிசம்பர் மாதம் 23ஆம் தேதி 2023ஆம் ஆண்டு. நேத்திரம் 2, ஜீவன் 1, விவாக சக்கரம் தெற்கில், வாரசூலை கிழக்கில், யோகினி கிழக்கில், சிராத்த திதி துவாதசி திதி. சூரிய உதயம் காலை 6:27 மணி, சூரிய அஸ்தமனம் மாலை 5:49 மணி, சந்திரோதயம் மதியம் 2:40 மணி, சந்திர அஸ்தமனம் விடியற் காலை 3:47 மணி, ராகு காலம் காலை 9:17 மணி முதல் 10:43 மணி வரை, குளிகன் காலை 6:27 மணி முதல் 7:52 மணி வரை, யமகண்டம் மதியம் 1:33 மணி முதல் 2:58 மணி வரை, அர்த்த பிரகரணன் மதியம் 12 மணி முதல் 1:30 மணி வரை, காலன் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை, அமிர்தாதி யோகம், சித்த யோகம், சந்திராஷ்டமம், உத்திரம் மற்றும் அஸ்த நட்சத்திரம். இன்றைய கிரகஸ்துதி வணங்குதல் போற்றி. மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ குரு பகவானே போற்றி போற்றி போற்றி. மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கலியன்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ யூரேனஸ் பகவானே போற்றி போற்றி போற்றி. மேஷ ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சந்திர பகவானே போற்றி போற்றி போற்றி. கன்னி ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ கேது பகவானே போற்றி போற்றி போற்றி. துலாம் ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சுக்கிர பகவானே போற்றி போற்றி போற்றி. விருச்சிக ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ செவ்வாய் பகவானே போற்றி போற்றி போற்றி. தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சூரிய பகவானே போற்றி போற்றி போற்றி. தனுசு ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ புத பகவானே போற்றி போற்றி போற்றி. மகர ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நெடுமால்மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ புளூட்டோ பகவானே போற்றி போற்றி போற்றி. கும்ப ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ சனீஸ்வரர் பகவானே போற்றி போற்றி போற்றி. மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ ராகு பகவானே போற்றி போற்றி போற்றி. மீன ராசியிலிருந்து அருள் புரியும் ஸ்ரீ நிஷ்காமிய மூர்த்தி என்கின்ற ஸ்ரீ நெப்டியூன் பகவானே போற்றி போற்றி போற்றி. கிரக சஞ்சார பலனை அவரவர்கள் தினமும் ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி வைத்து வணங்குதல் வேண்டும். பஞ்சாங்கத்தை 12 முறை ஆத்மசுத்தியுடன் வலம் வருதல். பஞ்சாங்க தேவ சாம்ப பரமேஸ்வராய வித்மஹே சௌமிய தேவாய தீமஹி தன்னோ கடும்பாடு சித்த பிரச்சோதயாத். ஓம் தத்சத் பரமகுரு ஜோதி பிரகாஷாய வித்மஹே குருமங்கள பரமேஸ்வர கைவல்யாய தீமஹி தன்னோ வெங்கட்ராம சித்புருஷ மகாராஜ் பிரச்சோதயாத்.